ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிஞ்ச் கப்பிள்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூவி தான். இன்றைக்கி வீக்கெண்டில் சரி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என் தங்கச்சி ஜெர்ஷா, அப்புறமா பொம்மு, பட்டு, ஹாய் சொல்லணும். மட்டும் பல இல்லை, அவ்வளோ பேர் தான். ஸோ நாங்கள் 4 பேரும் மூவி போயிட்டுருக்கோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம். ராஜு வந்து எனக்கு முன்னாடியிலேருந்தே பிடிக்கும். முன்னாடியிலேருந்தேன்னா அவர் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பிக் பாஸ் வரும்போதுமே அவரோட காமெடிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அவர் பிக் பாஸில் பண்ண அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ், அந்த காமெடிஸ் எல்லாமே ஹாட் ஸ்டாரில் ராஜு தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் அடிக்கடி பார்ப்பேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஏதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா அது பார்க்கும்போது நல்ல காமெடியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்களும் பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் கேட்பீங்க, என்ன பொம்முவை மூவி கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம், கூப்பிட்டு போகிறோம் நாங்கள். இப்போ அவளுக்கு வந்து 2.5 வயசு ஆக போகுது. முன்னாடி 2 வயசு வரைக்கும் நாங்கள் அவளை கூப்பிட்டு போகல. இது அவளுக்கு 3rd மூவி. ஸோ இதுக்கு முன்னாடியே 2 மூவி அவளை கூப்பிட்டு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு பயந்துட்டு தான் இருந்தோம், தேட்டரில் இருப்பாளா, பயப்படுவாளா, அந்த நாய் சொத்துக்குமா அப்படின்னு. பட் வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறா. கொஞ்ச நேரம் இருப்பா, அப்புறம் தூங்கிடுவா. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீங்களுமே வந்து பேபி வச்சுருக்கீங்கன்னா 2 வயசு வரைக்கும் எல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, அதுக்கு மேலே கூப்பிட்டு போங்க, ப்ராப்ளம் இல்லை. டைம் வந்து சரியாக இப்போது 12:34. நம்ம புக் பண்ணியிருக்க டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock. ஸோ 1 o'clock முன்னாடி போயிடுவோன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ எந்த தேட்டர் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா மாலில் வந்து அயனக்ஸ் தேட்டர் இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். 1 மணிக்கு உள்ளாடி போயிடலாமா? போயிடலான்னு நினைக்கிறேன். போயிடலான்னு நினைக்கிறாங்களா? போய் ஆகணும். நம்ம வந்துட்டோம், ஆனால் மூவி ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக இன்னும் 2 minutes தான் இருக்குது. நம்ம இப்போதான் 1:10 தானே. 1:10க்கா? நீங்க என்னங்க, நீங்க 1 o'clock நீங்க ஒன்றுன்னு சொன்னாதான் அப்போதான் இப்போ கிளம்பணும். ஆடம், அப்போ என்ன ஏமாத்துனீங்களா? ஒன்னும் படத்துக்கு கூப்பிட்டு வந்தேன்ல. 1 o'clockன்னு இப்போ எதுக்கு உருட்டுனீங்க? உன்னை ஏமாத்தினாதான் உனக்கு படம் பார்க்க கூப்பிட்டு வர முடியுது. என்ன பண்ண முடியும்? நம்ம ஏமாந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. 1:10க்கு தான் மூவியா? ஸோ பரவாயில்ல, அப்போ நம்ம போயிடுவோம். பட்டோ, ஓ கொஞ்சம் மூவி பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய காமெடி சீன்ஸ் இருந்தது, ராஜுவோட ஆக்டிங் நல்லா இருந்தது, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் 10க்கு 8 ரேட்டிங் கொடுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் இந்த பாப்கார்ன் பற்றி சொல்கிறேன். இருமோ பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் அன்லிமிட்டெட் வாங்கியிருந்தோம். பாக்ஸ் வந்து பாப்கார்ன் இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கோக் இது வந்து இந்த கோக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க கோக்கு. ஸோ அன்லிமிட்டடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணுன்னா ஃபில் பண்ணிக்கலாம், கோக் அண்ட் பாப்கார்ன் 2த்தையுமே. நாங்கள் வந்து 3 times ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்டர்வல் முன்னாடியே 2 வாட்டி சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 3வது வாட்டி ஃபில் பண்ணும்போது எங்களால் சாப்பிட முடியலை, கோக்குமே ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு. ஸோ மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 and something வந்துச்சு.
லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லார்ஜ் சைஸ் பாப்கார்ன் அண்ட் 2 கோக் காம்போ வாங்கியிருந்தோம். அது எங்களுக்கு 850 சம்திங் ஆச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த அன்லிமிட்டெட் காம்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு வேளை இது தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. இந்த வாட்டி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது. அப்புறம் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டுக்கிட்டேயும் ஜெருக்கிட்டேயும் கேட்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்தது அப்படின்னு. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன். அதோட ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ரொம்பவே. நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் வந்து 5க்கு 3.5 கொடுப்பேன். 5க்கு 3.5. ஓகே. ராஜுவோட ஆக்டிங், கோ ஆர்டிஸ்டோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே நல்லா தான் இருந்தது. அந்த மைக்கேல் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிரிஞ்சா இருந்துச்சா? ஹீரோயின்ஸ்ல யார் நல்லா இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஹீரோயின். என்னது? ஃபர்ஸ்ட் ஹீரோயின். சரி ஓகே. என்ன மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ராஜு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராஜு நல்லா இருந்தாங்க. மம்மி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை படம் நல்லா இருந்துச்சு. ஒரு 8 கொடுக்கலாம். வேற எனக்கு செகண்ட் ஹீரோயின் தான் பிடிச்சிருந்துச்சு. அக்கானுக்கு தான் ஃபர்ஸ்ட், எனக்கு செகண்ட் ஹீரோயின் தான் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது பிடிச்சிருந்துச்சு? செகண்ட் ஆஃப் எதனால? ஃபன்னாக போச்சு. அதில் தான் நிறைய கதை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, செகண்டில் தான் கதை இருந்துச்சு. அப்புறம் பாப்கார்ன் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு டே சூப்பராகவே போச்சு. ஃபேமிலியாக போயிட்டு ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி நல்ல மூவின்னு சொல்லுவேன், ஒர்த்து வாட்சிங்னா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.